Okay, so welcome back, GFam. How are you all? Assalamu alaikum and good morning இல்லை குட் ஆஃப்டர்நூன். ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல வீடியோ, ஒரு vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் பண்ண போகிறோம், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக vlog எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரெகுலராக ஒரே டைமில் ஒரே மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதால, ஸோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பிளான் மாதிரி பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம GFam வந்து ப்ரோ லாங் வீடியோ கொடுங்க, லாங் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நம்மளால் தவிர்க்க முடியல. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னால் ரெகுலராக லாங் வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ வீக்லி ஒன்ஸாவது கொடுக்கலாம், ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வீக் இவ்வளோ நாளாக நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே உங்கள் கூட vlog எடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ எவ்ரி 1 வீக் நம்ம வீடியோ போகும்போது நம்மக்கிட்ட கண்டென்ட் நிறையா இருக்கும், ஸ்டோரி வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட இப்போ இந்த மேலே வச்சு பண்ணுறதுக்கு, இப்படி ரோட் வியூலாம் காமிக்கிறதுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இப்போ இல்லை. நான் அதுக்கான செட்டப்பும் நான் பண்ணலை. பிகாஸ் நம்மளோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் பக்கமே நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நான் அதை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனிவே, ஸோ பார்ப்போம் எது எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் வந்து இப்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகி வந்திருக்கிறீங்க. உண்மையிலே அதை நினைக்கும் போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், 6வது. ஆக்சுவலாக நேற்று நைட்டே நம்ம கிளம்பி டியூட்டிக்கு வந்துட்டோம். என்ன சம்பவம் ஆகிடுச்சுன்னா, 3 ஆர்டர் பண்ணேன், கிளம்பி ரூமுக்கு போயிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஆர்டரில் வந்து ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ நைட் ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம போயிட்டே இருந்தோம். ஆனால் அதில் என்ன ஆகிடுச்சுன்னா, சோறு சாப்பிட்டுட்டோம். நம்ம நைட்டு சோறு சாப்பிட்டு படுத்தாச்சு. ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு, சரி நைட் டியூட்டி பார்க்கலாம் இன்றைக்கி, பிகாஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ நம்ம வியாழக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக விடிய ஓட்டுவோம். ஸோ ஆர்டர்ஸ் நமக்கு நிறையா வரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்து ஓட்டலான்னு ஆரம்பிச்சிட்டேன். பட் அதில் என்ன சம்பவம் ஆகிடுச்சுன்னா, நைட்டு போல் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு 11:30 மணிக்கெலாம் பேனடால் மாத்திரை வந்து ஒன்று போட்டாச்சு. ஒன்று தான் போட்டேன். அப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஆனால் டியூட்டி கிளம்பி முதல் ஆர்டர் எடுத்தால் பாருங்கள், ஆடாடாடாடா கண்ணு சொருவிச்சு தூக்கம் அவ்வளோ வந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி தள்ளுதுன்னு. அப்புறமா தான் என் மைண்டுக்கு கிளிக் ஆச்சு. ஸோ நம்ம மாத்திரை சாப்பிட்ருந்தோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணேன், பெரிய அண்ணனுக்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி என்னாச்சு, உனக்கு ஏதாவது பண்ணுதா, நீ தானே மாத்திரை சாப்பிட்டேன்னு. அட நீ வேற, நான் உனக்கு இப்போ கால் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். என்ன இவ்வளோ தூக்கம் தள்ளுது, வண்டி ஓட்ட முடியல, கை ரெண்டும் அப்படியே நம்ம கண்ட்ரோலே இல்லை, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படி புதுக்குன்னு உழுவுது. பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படியே இப்படி வலிக்கு உழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்குமே. நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, வைடாக ஃபேக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லொக்கேஷனை வச்சுட்டு நேராக நான் ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு 9:30 மணிக்கு தான் வந்தேன். காலையில் 1 அடித்தேன். அதுக்கப்புறம் நேராக வந்துட்டேன், தொழுதுட்டு அப்புறம் கிளம்பி இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கம்பெனியோட டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 3 நாள் இருக்குது. ஸோ இந்த 3 நாள் ஓட்டுறதுக்கு ஒரு ஆர்டருக்கு 10 ரியால் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே ஓட்டிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுவே அண்ணனும் வந்து பார்த்திங்கன்னா அதான் பண்ணார். ஆனால் அவருக்கும் முடியல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவரும் ஃபேக் லொக்கேஷன் வைக்கிறாரு. அவர் மொபைலுக்கு செட் ஆகுதா இல்லையானே தெரியலைங்க. அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அவருக்கு. சரி போ, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ விடிய ஓட்டிட்டு ஒரு இடத்துல பங்க்கில் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வண்டியை ஓரம் கட்டிட்டு படுத்துட்டார். அவர் படுத்துக்கிட்டு எந்திரிச்சிட்டு இப்போ 16வது ஆர்டர் அவர் எடுக்க போயிட்டுருக்காரு. ஸோ நான் இப்போ தான் 6வது ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நிறையா வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன். கீழே ஷார்ட்ஸ் பாருங்களேன், நம்ம ஏன் ஷார்ட்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பப்ளிஷ் பண்ணி விட்டேன், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6வது ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம கைரவானுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக அவ்வளோ நல்லா கேட்டுட்டு இருந்தவருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் அப்பப்போ டெடிகேட் பண்ணலாம். அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, போக நான் வந்துட்டு நைட்டு வீடியோ vlog முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள். நிறைய பேர் வேலை வாய்ப்பை பற்றி கேட்குறீங்க, அது நான் ஷேர் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு. நான் ஏன் அதெல்லாம் வேலை வாய்ப்பு இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, நான் எதுக்கு அது ஒரு ஷார்ட்ஸை போட்டு அதெல்லாம் நான் ஏன் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ அப்படின்றத ஒரு இன்டிமேட் பண்ணிட்டு போயிடுங்க கமெண்ட்டில். ஓகேவா? எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எத்தனை ஆட்ஸ் வந்து ப்ளே ஆச்சுன்றதை பாருங்கள். நிறையா ஆடு ப்ளே ஆச்சுன்னா கொஞ்சம் காசு நமக்கு வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனிவே, அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா நல்லா கிடைக்கும் காசு. எனிவே, ஸோ வாங்க இப்போ இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் எங்கே போடுறான்றதை நம்ம பார்க்கலாம். GFam, லெட்ஸ் கோ. GFam, ஸோ இந்த வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆர்டரை கொடுத்து முடித்தோம். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டீ ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை.
ஸோ ஆக்சுவலாக இது டீ மதிய சாப்பாடு டைமில் யார்ப்பா அது டீ வர வச்சிட்ருக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல. இப்போ அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுப்போம். அப்படியே கேமராவில் பின்னாடி வண்டியை பார்த்துக்கிட்டே அழகாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு குடுன்னு ஓடுவோம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹோல்டர் இருந்துச்சு, நம்ம அழகாக வந்து செட் பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டி நம்ம எந்த ஒரு ஹோல்டரும் நம்ம வந்து அவ்வளோ பெருசாக செட் பண்ணல கைஸ். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக போவோம். திங்ஸ் இது 7வது ஆர்டரு அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். நிறைய ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போ பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல லாங் வீடியோவில். அதனால தான் சொன்னேன். பிகாஸ் நான் இப்போது எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனி கொடுத்துருக்குற நமக்கு அந்த புது ரூம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த வாட்டி அமைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒரு பெரிய தொல்லை, உள்ளே போனால் நெட்வொர்க்கு எந்த சிம்முமே ஒர்க் ஆக மாட்டேது. பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ. ஸோ இப்போ அதுதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். பார்க்கலாம். கைரவான்ற இந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். எவ்வளோ ஜாலியாக பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள், அப்படியே தனித்தனியாக வந்து சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இப்போது பங்காளிங்க இருக்கிறாங்க எல்லாருமே நம்ம ரூமில். அவனுங்கள்ட்ட வந்து இப்போ தப்பிச்சு நம்ம வந்து இந்தியா ஆளுங்களை உள்ளே விழும்போதே என்ன பண்ணிட்டாங்க, புது ரூமுக்கு வந்தோம் பார்த்தீங்களா. புது ரூமுக்கு வந்தோடனே அங்கே நிறைய பிரச்சனை இருந்தது. நம்ம முதிர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். முதிர் மீன்ஸ் அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, முதிர்னால் யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்சார்ஜு, ரூம்களுக்கு இன்சார்ஜ்னு இருப்பாங்க, சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க, மேனேஜர் மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். இந்த பங்காளிக்காரன்ட்ட நம்ம கூட செட் ஆக மாட்டேங்குது, கொய்யால நாங்கள் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வரோம், இவன் என்னடானா அசால்ட்டாக இவன் நைட்டு வரைக்கும் வந்து நைட்டு 1 மணிக்கு வரான், லைட்டை போட்டு அவன் மட்டும் சமைக்க ஆரம்பிக்கிறான், விடிய 6 மணி வரைக்கும் சமைச்சிட்டு படுத்து தூங்குறான், மறுபடியும் 3-4 மணிக்கு டியூட்டி போகிறான், நைட்டு வந்து நன்றான். நான் கலங்கத்தால் போயிட்டு நைட்டு வந்துடுறோம், இவன் பகலில் போயிட்டு நைட்டு வந்துடுறான், இப்படி நாங்கள் தூங்குற டைமில் இவன் இது பண்ணுறான், அதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி பழைய இதில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதில் வந்த உடனே இல்லை கவலைப்படாத, அட்ஜஸ்ட் பண்ணது தான் பண்ணிங்கப்பா, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரச்சனை ஆக்சுவலாக 1 மாதமாக போய்ட்டு இருந்தது. ஸோ புது ரூம் போய்டுவோம்ப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு வாரம் 4 நாள் 2 நாள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வேலையாக புது ரூமுக்கு வந்தாச்சு. புது ரூமுக்கு வந்தோடனே வேலையாக எல்லாத்தையும் உள்ளே விட்றதுக்கு முன்னாடி இந்தியா ஆளுங்க எத்தனை பேர்ப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் என்ன சொல்லிட்டான், இனிமேல் நான் வந்து பிரித்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஆனால் கபோதியாடா, நான் தான் இங்கேருந்து வர மேலே ஏறுறதுக்கு. அந்த ஆள் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் ட்ராக்லேயே தான் வருவானா, அவன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், அந்த பக்கம் போகிறதில்ல. லெஃப்ட்லேருந்து இப்போ வர்ற வண்டிங்கெல்லாம் இப்போ இதில் தானே ஏறும், என் ட்ராக்கில் அவன் போயிட்டுருக்கான். கிட்ட வரைக்கும் வந்து நான் பிரேக் அடிச்சிட்டேன். பாகிஸ்தானிக்காரங்க ஓட்டுறாங்க. என்னத்தான்னு சொல்கிறது, இவங்கள நம்மளை வெறுப்பேற்றுறதுக்குன்னே இருப்பாங்க. வண்டி மட்டும் எப்பயுமே புதுசாக வர்றவங்களாம் கொஞ்சம் உஷாராகவே பார்த்து ஓட்டுங்க. 1008 மென்டலுங்க சுற்றுதுங்க இங்கே. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது அப்படி, ஆனால் அந்த மாதிரி வெறுப்பேற்றிடுவாங்க. இப்போ 2வது ட்ராக்கில் நடுவில் போயிட்டுருக்காப்புல. இதை நீ முதல்ல பண்ணியிருக்கணும். இங்கேருந்து ஒரு ரோடு வருது, ஒரு ரோடு வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அதில் வர்றவங்க வண்டி வருது, அப்போ அவன் அதில் தான் ஜாயிண்ட் ஆகுவான்னு தெரிஞ்சு டக்குன்னு நம்ம அடுத்த ட்ராக்குக்கு போகணும். இப்போ இங்கேருந்து பாருங்கள் ரோடு வருது, அந்த ரோடு வந்தால் இதில் தானே ஜாயிண்ட் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்குக்கு. அப்போது இதில் நான் ஆல்ரெடி நான் என்ன பண்ணணும், நான் இப்படி போயிட்டுருக்கேன்னா டக்குன்னு செகண்ட் ட்ராக்குக்கு நான் மாறணும். அதுதான் ஒரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு அழகு, ஒரு ப்ராப்பர் டிரைவர்னு சொல்லலாம். இப்போ அந்த பைக்காரங்க பாருங்கள் வராங்க, யூட்டன் அடித்து இப்போ அவன் அங்கே போகிறான், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்துருந்தான்னா இந்த ஃபஸ்ட்டு ட்ராக்கை தான் பிடிப்பான். யூட்டன் அடித்த வேகத்துக்கு இந்த வண்டி போகிற ட்ராக்கோ இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ராக்கையோ பிடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வந்துட்டுருக்கோம். அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இல்லை. அப்புறம் இந்த புது ரூமில், ஆமாம், பேக் டு தி டாபிக். புது ரூமுக்கு வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே யாரையுமே விடலை. லாரியிலேருந்து எல்லா பொருள் இறக்கணுன்னே லாரி கிளம்பிச்சோடனே எம்பே இந்தியாவில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சுல்தான் இங்கே வா, சாவி பிடி, இந்தியா ஆளுங்களை தேடி பிடிச்சி உள்ளே போட்டுக்கோன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு 6 பேர் தான் தேர்னாங்க. 6 பேர் தான் இந்தியனே இருக்கிறோம் நாங்கள் எங்கள் கம்பெனியில், பார்த்துக்கங்க. மற்ற எல்லாருமே வெளியே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கம்பெனி அக்காமடேஷனில் எல்லாமே வெளியே அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால கம்பெனி அவங்களுக்கு ரூமுக்கு பே பண்ணிடுது. ஒரு 200 ரியால் பே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆளுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ரூமுக்குள்ளே ஒரு 6 பேர் போயிட்டு இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆயாச்சு. அப்புறம் ஹையல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டார், அவரும் வந்திருக்கிறாரு. அவருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் வண்டி மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை கொடுத்துட்டாங்கன்னா அவரும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் ஹையலுக்கு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்தியா ஆளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே கூட்டு விட்டா அந்த பங்காளி பண்ண மாதிரியே ஒருத்தன் இப்போ நம்ம ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இப்போ அவன் என்ன பண்ணுறான், நைட்டுக்கு வந்தால் உக்கா, அந்த சீசான்னு சொல்லுவாங்க, அந்த உக்கா பெரிய கண்ணாடி மாதிரி வச்சு வாயில் புகை விட்டு இழுப்பாங்களே, அதை பண்ணுறது, தூங்கிட்டு இருக்கிற ஆளை கிளப்பி விட்டுறது. நம்ம சப்ஸ்கிரைபரே தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு 2 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு பொருள் ஊற்றிட்டு நான் தூங்குறியா அப்படிங்கிறோம். அண்ட சூடு எனக்கே ஆகிடுச்சு. அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு தெரில. சொல்லவே இல்லைங்க, சொல்லியிருந்துருக்கணும். என்னப்பா பண்ணுற, தூங்கிட்டு இருக்கிற ஆளை போய்ட்டு எழுப்பி விட்டு என்ன தூங்குறேன்னு கேட்குறதெல்லாம் ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்தியா ஆளுங்க உள்ளே இருப்பான்னு பார்த்தா இப்போ நம்ம ஆளுங்களே வந்து பார்த்தா நமக்கு ஆப்படிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடுப்பாகுது.
சரி போ, வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா சீக்கிரம் போய் ஆர்டர் இல்லை சஸ்பெண்ட் ஆகிடுவாங்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ அவன் தொல்லையை தாங்கிட்டு இருக்கோம். இந்த ரூமுக்கு வந்தோடனே வாஷிங் மிஷின் ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷின் போட்டது நம்ம, அடுப்பு நம்மளுது, எல்லாமே நம்மளுது. ஷேரிங்க்கு காசை கொடுக்குறேன்னு நானுங்க இன்னும் அதையே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வண்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை விட பயங்கரமாக போனானுங்களா, லேட்டாக தான் வருவானுங்க, அப்படி மாங்குன்னு வண்டி ஓட்டிகிட்டு வராங்க. இப்போ கேஸுக்கு ஒரு ஆளுக்கு 12 ரூபா வருதுப்பா கொடுக்குப்பா, வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கு ஆளுக்கு 15 ரூபா வருது கொடுங்கப்பானா அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பொருள் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுங்க ஒரு சொந்தக்காரனுங்க பொழுது 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க அவனாலே சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஆர்டர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். டீ ரோடு வந்தாச்சு. நான் ஆர்டர் இன்னும் ரெடி ஆகின மாதிரி தெரியல. லெட்ஸ் சீ, பார்க்கலாமா. அடுத்த ஆர்டர் இந்த ஆரஞ்சு கலர் போர்டு ஹிக்மத்துன்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கோம். அதுக்கு நடுவில் நம்ம டயரில் காற்று இல்லை, ஸோ அதனால் காற்று பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். காற்று பிடிக்க வந்துடல, சாரி, நம்மள்ட்ட அந்த காற்று பிடிக்கிற மிஷின் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா, 10 தாங்க இருந்துச்சு, இப்போ ஏறிட்டு இருக்கு. இந்த வண்டியை வாங்கும் போது உருப்படியாக அவன் கொடுத்தது அதுதான். ஸோ கைஸ், நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகைன் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும். பட் இன்னும் இன்சூரன்ஸ் பைசா வந்து கிளைம் ஆகலை. நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. பட் இன்னும் முழுசாக நம்மளுக்கு கைக்கு வந்து சேரலை எதுவுமே. அடியில் சேசஸ்லாம் வந்து பாருங்கள், அடி வாங்கிருச்சு பயங்கரமாக. இந்த இடம் தான் முரட்டை குத்திருக்கு. என்ன பண்ணுறது, பைசா இல்லை நம்மக்கிட்ட. அது வந்தோடனே தான் நம்ம சரி பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வெயிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காற்று கொஞ்சம் ஏறிக்கிட்டோம். இதில் பஞ்சர் ஒட்டணும். அந்த பழைய ரூமில் இருக்கும்போது ஊருப்பட்ட பஞ்சர் ஒட்டணும் இதில். ஆனால் எங்கே மறுபடியும் பஞ்சர்னு தெரில. ஸோ காற்று ஏறிக்கிட்டோம். ஆர்டர் ரெடி ஆனோடனே மெசேஜ் வரும்பான்னாங்க. ஸோ மெசேஜ் வந்துருச்சு. இப்போ வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க அப்படியே கையோட. லெட்ஸ் கோ. ஓகே ஜி ஃபேன், ஸோ நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட் பைக் மாதிரி டர்ட் கார் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது. ஃபோர்டுடைய இந்த அரக்கன் வந்து பார்த்திங்கன்னா டர்ட் அரக்கனை இழுத்துட்டு வருது. சூப்பர் முதீர். ஆனால் எம்சி பஸ், ஆனால் எம்சி பஸ் தலப் தாக்கீர் பஸ். சூப்பரில் வாங்க போகலாம் இப்போ ஜி ஃபேன். இந்த கார் முன்னாடி தான் நிற்கிது. அதை பற்றி நிறைய வீடியோ எடுக்கலாம், டீட்டெயில் அந்த ஓனர்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த கருப்பு கலர் கார் வந்தோடனே நம்மளுக்கு அங்கே பார்க்கிங் நவர வேண்டிய சூழ்நிலை. டர்ட் பைக் மாதிரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ட் கார் அப்படின்னு சொல்லலாம். டெசர்ட்டில் வச்சு வரட்டுன்னு செம்மையாக ஆட்டாங்க இதை வச்சுக்கிட்டு. இப்போ நம்மளுக்கு 14 கிலோமீட்ரு, ஆர்டர் வரும்போது 16 கிலோமீட்டர், 11 தான் காமிச்சிச்சு கிலோமீட்ரு. இப்போ 2 கிலோமீட்டர் நமக்கு வந்து 3 கிலோமீட்டர் சேர்த்து காமிச்சிருக்கு. திஸ் இஸ் சீட்டிங். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சீட்டிங் நடந்திருக்கு கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் இப்போ இந்த லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை டவுட்டில் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ வாங்க, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு போவோம். ஃபஸ்ட்டு இது நம்ம டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ரொமோஷன் வீடியோ இருக்குது கைஸ். ஸோ இப்போது அந்த ப்ரொமோஷன் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு போகணும். ஸோ இப்போ நான் வண்டி ஓட்டுறதா, அந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதா, அவங்க வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் என்ன எதுவுமே ஒர்க் பண்ணாமல் இருக்கேன். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போய்ட்டு நம்ம இப்போ இது பண்ணுவோம். இந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வருது, நல்ல லைக்ஸ் வருதுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் லாங் வீடியோஸை வந்து போடலாம் மீன்ஸ் எப்படின்னா ரெகுலராக போட மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ட்ரை பண்ணுறேன் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு. ஓகேவா? சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் ஜி ஃபேம். ஸோ 11 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆஃப்லைன் போயிட்டோம். என்ன ப்ரோ வெறும் 11 தான் இப்போ நீ போனியா அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் 11 தான் போயிருக்கேன். ஒன்றும் அவ்வளோ பெருசாக விஷயம் இல்லை. டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மேலே ஓட்டுறதுக்கு ஒன்று என்ன தான் அதிகமாக ஓட்டினாலும் நமக்கு வந்து 10 ரியால் கிடைக்கும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஓட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் நிறைய ஆர்டர்ஸ் அடிக்கணும், நிறைய நம்ம வண்டியை போட்டு புழிஞ்சு எடுக்கணும், நம்ம உடம்பையும் புழிஞ்சு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் ஆர்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஓட்டலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி இப்போ அதிகபட்ச ஆசைகள் இப்போ வந்து நம்ம எதுவுமே படுறதில்ல. நீங்களுமா இருந்தாலும் சரி, அதிகபட்ச ஆசைகள் எதுவும் படாதீங்க. தூங்க வேண்டிய டைமில் போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் ரெஸ்ட் எடுங்க. ஆர்டர் ஓட்டுற டைமில் ஆர்டர் போய்ட்டு ஓட்டிட்டு அதில் எவ்வளோ முடியுதோ டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர பாருங்கள். நான் மொத்தமாக பார்த்துட்டேன். நான் ரொம்ப அழுத்தி பிடிச்சி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ரூமில் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ அந்த காசு வந்து நான் ஹோட்டலில் போய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வண்டிக்கு நான் எவ்வளோ அழுத்தி பிடிச்சி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா காசு என்ன தான் கிடைச்சாலும் அப்போ எனக்கு பெட்ரோலில் அதில் கூடுதலாக காசு போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுருப்போம். ஒரு 500 ரியால், அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 15,000 ரூபாய் என்னால் எடுக்க முடியும், ஒரு 20,000 ரூபாய் என்னால் நான் அழுத்தி பிடிச்சினா எடுத்துருவேன் அப்படின்னா, அந்த 20,000 ரூபாயில் அதில் நம்மளுக்கு மைனஸும் நிறையா இருக்குது. நார்மலாக நீங்கள் அழுத்தி பிடிச்சி ஓட்டினீங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு சும்மாவே கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு இருக்கிற 10,000க்கு தான் நீங்கள் அழுத்தி பிடிச்சி வண்டி ஓட்ட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா,
இப்போ அழுத்தி பிடிச்சி ஓட்டுறீங்களா, வண்டிக்கு பெட்ரோல் ஃபியூல் செலவு அதுலேருந்து நம்ம அந்த 10,000லேருந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அழுத்தி பிடிச்சி ஓட்டினா நம்மளால் வீட்டுக்கு போக முடியாது கண்டிப்பாக. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஹோட்டல் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது சீப்பாக போய் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. பட் காட்டு மிராண்டித்தனமாக பசி எடுக்கும்போது அந்த பசியில் நம்ம ரெஸ்டாரண்ட் போய்ட்டு ஏதோ லைட்டாக ஆர்டர் பண்ணலான்னு பார்ப்போம். அக்கம் பக்கக்காரன் தட்டை பார்த்தோன்னே நமக்கு ஆஹா இவன் என்னடா இவ்வளோ ஐட்டம் போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு அதை சாப்பிடுங்க நம்ம. சாரி கைஸ் கால் வந்துருச்சு வீட்டிலேருந்து. என்ன அப்படின்னா பையனுக்கு பிறந்த நாள், என்னோடய பையனுக்கு முதல் வருட பிறந்த நாள் 1 வயசு ஆகிடுச்சு என் பையனுக்கு. ஸோ திஸ் இஸ் தி சிச்சுவேஷன். இதுதான் சிச்சுவேஷனு, வெளிநாட்டு வாழ்க்கை இதுதான் பாருங்கள். இப்போ பையனுக்கு பிறந்த நாள், ஒரு அப்பாவாக ஒரு தகப்பனா நம்மளால் அங்கே கூட இருக்க முடியாது. ஸோ ஓகே, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தானே நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் அப்போ நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போது ஒரு இது. எனிவே ஸோ இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் சாப்பிட. பிகாஸ் நம்ம காலையில் நாஸ்தா பண்ணதோடு சரி, மணி இப்போ வந்து 3:40 ஆக போகுது. ஸோ 4 மணி ஆகிடும் போகிறதுக்குள்ளே. அப்படி இப்படின்னு என்ன வந்து ஆமாம் 4 மணி ஆகுது. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதான். சம் ப்ரமோஷன் வீடியோ இருக்குது, அதை ஷூட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆமாம் நான் பேக் டு தி டாபிக் வரேன். ஸோ இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி ஓட்டும்போது லாபம் என்னமோ அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போடும்போது சாப்பிடும்போது நம்ம கை விட்டு அது போயிடும். அதனால் இப்போ நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னா, தேவையில்லை கம்பெனியோட டார்கெட் முடிச்சா போதும், அதுக்கப்புறம் போவோம். ஸோ நேற்று என்னோட கம்பெனி டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் ஓட்டுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். ஸோ அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இப்போ நான் கம்மியாக ஓட்டுறதால என்ன ஆகுதுன்னா எனக்கு சேவிங்ஸ் அதிகமாகுது. அதாவது கம்பெனியோட டார்கெட்டை மட்டும் ஓட்டி கொடுத்துட்டு மேற்கொண்டு சும்மா கொஞ்சமாக ஓட்டிக்கிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடுறது. ஸோ நான் நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறதால அப்போ சேவிங்ஸ் உனக்கு எப்படி ஆகுது, நீ எக்ஸ்ட்ரா ஓட்டினா தானேப்பா உனக்கு சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இல்லை. ஸோ நான் நேரத்துக்கு போகிறதால எனக்கு சாப்பாடு காசு மிச்சமாகுது. ஸோ நான் ரூமுக்கு போயிட்டு தான் சாப்பிட்றேன். ஸோ இப்போ ஏன்டா ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா, ஏப்பா இவ்வளோ நாள் ரூமில் தான் சமைச்சு சாப்பிட்டோம், வெள்ளிக்கிழமை சரி அப்படியே போய் சாப்பிடுவோமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஹோட்டலில் நான் ஷார்ட்ஸ் எடுத்து நான் ரிவ்யூ போடுறேன். உண்மையிலே அவங்கள்ட்ட எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக மார்னிங் டைமில் அவங்கள்ட்ட போனீங்கன்னா சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். 3 விதமான ஐட்டத்தை வச்சு அது கூட கொடுக்குறாங்க. உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அவங்க கூட தறி சோறுன்னு ஒன்று இருக்குது, THERI தறின்னு. ஸோ அது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போவோம், இருக்கா இல்லையான்னு தெரில நம்ம நேரத்துக்கு. அப்படி இல்லைனா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சாப்பிடுவோம். அவங்கள்ட்ட சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஸோ விளாக் வந்து ரொம்ப பெருசாவோ இல்லை அப்படியோ டெலிவரி காட்டுற மாதிரியோ ஆச்சா போச்சான்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து இப்போ இது சொல்லி முடிச்சிட்டேன். வேறு என்ன சொல்கிறது இருக்குது, என்னென்ன ஆமாம் ஒர்க்கு பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். முதல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், ரூமுக்கிட்ட போகிறேன், உட்காடுறேன், ரூமை காட்டுறேன். அப்புறமா இந்த வீடியோலேயே நம்மளுக்கு ரூம் டூரும் ஆகிடும். ஸோ ரூம் டூரையும் காட்டுறேன், ஜாப் ரிலேட்டடாக என்ன கேட்குறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கிறதையும் சொல்கிறேன். அப்படியே ரிக்குவயர்மெண்ட்டு நீங்கள் ஜாபுக்கு வரணுன்னாலும் வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட என்ன நடக்கும்ன்றதையும் நான் சொல்கிறேன். எங்கள் கம்பெனியில் நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? அதர் கம்பெனி பற்றி நிறைய பேர் நம்மள்ட்ட விசாரிக்கிறீங்க. வேறு கம்பெனி பற்றி தயவு செஞ்சு விசாரிக்காதீங்க, நம்மள்ட்ட வேண்டாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. ஸோ அதனால தான். ஏன்னா எங்கள் கம்பெனி பற்றி தாங்க என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்த கம்பெனி பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்னால் அதை எப்படி சொல்ல முடியும்? அங்கே நான் வேலை பார்த்ததில்ல, அங்கே இருக்கிறவங்க எப்படின்றது தெரியாது, யார் எதுன்னு தெரியாது. பட் அந்த கம்பெனி பற்றி நம்மள்ட்ட விசாரிக்கிறாங்க. ப்ரோ நான் ஹங்கர் ஸ்டேஷன் கிடச்சிருக்கு, இப்போ நாங்கள் போட்டால் ஓகேவா ப்ரோ, ஹங்கர் ஸ்டேஷன்னா ஓகேவா ப்ரோன்னு, இந்த கீட்டானா ஓகேவா ப்ரோ, ஜாயஸ்னா ஓகேவா ப்ரோன்னு சொல்லி ஒரு ஃபுட் கம்பெனி பேரை சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது மக்களுக்கு. அது என்னன்றது நான் சொல்கிறேன். ஹங்கரில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. அது முதல்ல உங்களுக்கு ஹங்கர்லேயே கிடைக்கல. இதை பற்றி நம்ம கிட்ட போய் பேசுவோம், ஓகேவா? சரி வாங்க இப்போதைக்கு போயிட்டு முதல்ல நம்ம வயிற்றுக்கு சாப்பாடை போடுவோம். ஓகே ஜிஃபேம். ஸோ நம்ம வந்து ஆர்டர் போட்டாச்சு. தஹாரி, பீஃப் தஹாரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். வரட்டும், வந்த உடனே நம்ம பீஃப் தஹாரி செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே பை விரிக்க போகிறாங்க, மொபைல் நோத்திடுவோம் நம்ம. ஓகே அந்த பையை வந்து விரிச்சிட்டாங்க. நிறைய பேரோட கேள்வி இந்த இது இருக்கும். ஸோ இது என்ன ப்ரோ, இது ஏன் ப்ரோ அடிக்கடி எல்லா ஹோட்டல்லையும் இது வந்து விரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்திருக்கு இந்த கேள்வி. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான், சூப்பரானு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நம்மளுக்கு தட்டில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே சிந்தறது எல்லாமே துடைக்கிறத விட அப்படியே இந்த பையை மடிச்சுட்டு டேரெக்டாக குப்பையில் போட்டுடலாம். ஸோ துடைக்கிற செலவு வந்து மிச்சம். இதுவே ஒரு சில கப்ஸா கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டுமே இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் திக்னஸாக இருக்கும். தூக்கி டைரெக்டாக கீழே விரிச்சு விட்டு தட்டோடு கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ சவுதிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே கொட்டி வாரி அடிக்கிறது வழக்கம். சில பேர் ரொம்ப ரேராக அந்த தட்டை அது மேலேயே வச்சு தட்டுலேயே சாப்பிட்றது ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. பட்டு மேக்ஸிமம் வந்து கொட்டி அதுலேயே இப்படி சாப்பிட்றது தான் இவங்களது வழக்கம். ஸோ நம்ம இவங்க நாட்டில் வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கக்குள்ளே நமக்கும் அதை பார்த்துட்டு சரி நம்மளும் கொட்டி தான் சாப்பிடுவோமே. ஸோ பெரும்பாலும் கப்ஸா சாப்பிட்றீங்க நம்ம நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேராக சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது இப்படி கொட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அவளுக்கு தேவையானது இப்படி அள்ளி எடுத்து சாப்பிடுவாங்க.
நான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சாப்பிடுவோமா, அழகாக இப்படி சோறு தள்ளி இப்படி தான் சாப்பிடுவோம். சவுதிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கை இப்படி இருக்கும், இப்படி ஒரு அள்ளு இப்படி ஒரு அள்ளி அப்படியே இப்படி இப்படி விடுவாங்க. அப்படியே அழகா இந்த இடத்துல இப்படி கேப் மாதிரி செஞ்சு வச்சு அடித்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சாலட் வருது, இருங்க. சாலட் ஒன்றே ஒன்று சாலட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு கேரட்டு, வெள்ளரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கான் போல. फ्रेशा कट भी नहीं था बोलते दो आदमी प्लेट एक रखेंगे कैसा. हमारा होटल का इतना अच्छा खासा वीडियो बना रहा हूँ मैं. இது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இன்னொன்று வேணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் பாதி பாதி கொடுங்க நான் சொல்லியிருக்கோம். நான் எப்படி எங்களுக்கு இன்னொன்று வேணும். ஸோ அதனால தான் சவுதிக்காரங்க இப்படி சாப்பிட்றாங்க. ஓகேவா? ஸோ அது இப்போ திஹாரியா தஹரி சாப்பாடு வரட்டும், வந்தோடனே எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ இந்த தறி சோறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுத்து போட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. கூட்டம் குறைஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரைடே தொழுதோடனே வந்திருந்தோம்னா நிறையா இருந்திருக்கும். பார்க்கணும் தக்காளி சோறு மாதிரி தான் இருக்குது, பட் இல்லை இந்த லுக் எப்படி இருக்கும். பட் தக்காளி சோறு கிடையாது. ஓகே. 13 ரூபாய்க்கு ஒரு ஒருத்தான சாப்பாடு. சூப்பர். அப்போ நல்லாயிருக்கு. அடுத்த லொக்கேஷன் ஒன்றா கேளுங்க, தரேன். அன்றைக்கி நாங்கள் வரும்போது என்னென்னா மீன் சாப்பாடு நல்லா கொலன்னு இருந்துச்சு. கொஞ்சம் மீன் சாப்பாடா? இதே கொலன்னு. அது இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்னும் சாப்பிட அப்படியே சாப்பிட்லாம் கைஸ், நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ நியூ அரஃபாத் ரெஸ்டாரண்ட்லேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு கைஸ். இவங்கள்ட்ட இன்னும் நிறைய டிஷ் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டு ஷார்ட்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணி போடுவோம் ஒன்று டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு தஹாரி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ணன் முன்னாடி போய்ட்டு இருக்கிறாரு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ மற்ற வீடியோஸ் எடிட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க் அப்படியே போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்டிங்கை போடுவோம். ரெஸ்டிங்கை போட்டுட்டு ரூம் எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க போகிறோம் ரூமுக்கு. ரூமு காட்டுறேன், கிச்சன், வாஷ்ரூம் எல்லாமே. நான் ஷார்ட்ஸில் நான் ஆக்சுவலாக காட்டியிருப்பேன், பட் தெளிவாக லாங் வீடியோஸில் நம்ம உங்களுக்கு எதுவும் காட்டியிருந்திருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ தஹாரி சோறு ஒன்று சாப்பிட்டு ஒரு ஏழுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் வாங்கி ஃபைனலாக செரிமானத்துக்கு குலாப் ஜாமுன் உள்ளே தூக்கி போட்டோம். அடா என்ன டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. தஹாரி ரைஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு நாந்தேடு, அந்த தஹாரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாந்தேடு இந்தியாவில் சவுத்தில் நார்த் சைடுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஸோ நார்த்து சைடு இருக்குல்ல நாந்தேடுன்ற ஒரு டிஸ்ட்ரிக். ஸோ நாந்தேட் டிஸ்ட்ரிக்டுடைய ஒரு ஃபேமஸான ஃபுட்டு தஹாரி ரைஸ், பீஃப் உடையது. ஸோ அதுதான் நம்ம வந்து சாப்பிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நேராக ரூமுக்கு போவோம். அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகேவா? லெட்ஸ் கோ. வண்டிக்கு வீட்டுக்கு வேலைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜாப் பற்றி இன்னும் சொல்லாமல் இருக்கோம் உங்ககிட்ட. கடுப்பாகவே நீங்களே சொல்லிடுறேன். இப்போ ரூமுக்கு போய் நிப்பாட்டி நம்ம ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அது நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த டவுட் ஒன்று இருக்குது, ரொம்ப கண்ணா பின்னான்னு அந்த டவுட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு டேரெக்டாகவே ஃபோன்லேயோ வாய்ஸ்லேயோ மெசேஜ்லேயோ சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஓகே வாங்க இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம் கைஸ். வீடியோ எண்டு பண்ணுற டைம் வந்துருச்சு. ரொம்ப பெருசாகவும் நம்ம விளாக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவ்வளோதான். இந்த விளாகில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் காட்டியிருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் வீக்லி ஒன்ஸ் நான் விளாக் போட ட்ரை பண்ணுறேன். ஃப்ளைட்டு பயபுள்ள டேக் ஆஃப் ஆகிட்டு இப்போ தான் போகிறாப்புல. டேக் ஆஃப் ஆகி போகுது. ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம ரூமே. அதனால் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு, மேல் நோக்கி போயிட்டுருக்கு கைஸ் ஃப்ளைட்டு. ஓகே. ஸோ சூப்பருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கிளியர் ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா வீடியோ தூக்குனாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நான் கீழே பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஹோல்டர் இதுக்கு மேலே கீழே வரல. ஸோ அதுக்கு அவ்வளோதான் இடம். ஸோ இப்போ இதில் நம்ம இப்போ ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ அதை பற்றி நம்ம பேச வரோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வேக்கன்ட் சொல்லுங்கள் சொல்லி இந்த மாதிரி வேக்கன்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது அப்புறம் ஹவுஸ் டிரைவர் வேக்கன்ட் கொடுன்னீங்க. அதுக்கு ஏன்னா நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், ஒரு இன்ஃப்ளூயன்சரான்னு நான் தெரியல,
நான் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்ல மாட்டேன். ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறோம். ஸோ நம்மளை பார்த்த உடனே ப்ரோ இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்போ அதுக்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறோம், எடுத்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் வந்து டெலிவரி பாயில் வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரோ டெலிவரி வேக்கன்ட் இருந்தால் சொல்லுங்கள். இதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஹவுஸ் டிரைவரில் அவங்க கீழே அவங்களோட தான் நம்ம வேலை செஞ்சாகணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தன் கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் வீடியோ செய்கிறத. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி கிடையாது. கம்பெனிக்கு தேவையான டார்கெட்டை கொடுத்தோமா, இஷ்டத்துக்கு நம்ம சொந்த வண்டியாக இருந்தால் இது இப்போ என்ன சொந்த வண்டி. ஸோ அதனால் நம்ம வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போது கம்பெனி வண்டியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான டார்கெட் நம்ம பாட்டுக்கும் கொடுக்குறோம், நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அப்போ அதை பார்த்தோன்னே சூப்பர். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்றதால இப்போ இதை பற்றி கேட்குறாங்க. இப்போது நான் விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். என்கிட்ட வேக்கண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் வந்து இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான். யாருக்கெல்லாம் இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்றத இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, இந்தியாவிலேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் வேக்கண்ட் இல்லை. ஏன் ப்ரோ எதுக்காக எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதையும் கடைசியில் சொல்கிறேன். அப்போ யாருக்கு இருக்குது, அவங்களது வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த இங்கே ஆல்ரெடி இருக்காங்கள்ல, யாரை எடுத்துக்கிறாங்க தெரியுமா இப்போ எங்கள் கம்பெனியில் ஒரு 8லேருந்து 9 மாதத்திற்கு இக்காமா லைசன்ஸ். ஓகேங்களா, லைசன்ஸ் எவ்வளோ நாள் இருக்கணும் பிரச்சனை இல்லை, அது ஏன்னா ஈஸியாக ரினியூவல் ஆகிடும். இக்காமா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக 8-9 மாதத்துக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் வேலிடான ஒரு 8-9 மந்த்துக்கு இக்காமா தூக்கிட்டு நீங்கள் வரும்போது இங்கே வந்து ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஹவுஸ் டிரைவர் விசாவில் இருக்கும். அந்த இக்காமா இந்த ரெசிடென்ஷியல் ஐடிங்கிறதே ஒரு 1 இயருக்கே வந்து பார்த்திங்கன்னா 600 ரியால். இதுவே இப்போ என்னோட இக்காமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹவுஸ் டிரைவர் விசாவில் இல்லை, ஹவுஸ் டிரைவர் கிடையாது. என்னோட விசாவில் இப்போ என்ன இருக்குன்னா மினி ட்ரக் டிரைவர் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டிருக்காங்க. ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணி அதை தான் நம்ம இங்கே ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த மாதிரி மாற்றிட்டதால கிட்டத்தட்ட என்னோட இக்காமா மாதத்திற்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 2-3 மாதத்திற்கு 2000 சில்லற சம்திங் இந்த மாதிரி வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும். ஹவுஸ் டிரைவர் அப்படின்ற அந்த கேட்டகரியிலேருந்து நம்ம மினி ட்ரக் டிரைவர் கேட்டகரிக்கு மாறுறதுக்கு ஒரு 1000 ரியால் செலவாகுது. ஃபஸ்ட்டு வந்து நான் சேரும்போது எங்கள் கம்பெனியில் பணம் வாங்கலை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதுக்கு நீங்களே தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஒரு 9 மந்த்து 10 மந்த்து உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான புது இக்காமா தான் இருக்குது அப்படின்னா, வேலிடிட்டி நிறையாவே இருக்குது அப்படின்னா அதை உடனே அவங்க எடுத்துக்கிறாங்க. இமீடியட்டாக டக்குன்னு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ கம்பெனியில் வந்து வண்டி கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இமீடியட்டாக வாங்கினீங்க அப்படின்னா எங்கள் கம்பெனியில் வண்டி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வேலை இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே இப்போ சொந்த வண்டியோட வந்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கே இருக்கிறவங்க கஃபாலா கேட்குறீங்களே அதுக்காக ஒரு டீட்டெயில் இது, அதை நான் சொல்லிட்டேன். புதுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இப்போ புதுசுக்கு வந்து எங்கள் கம்பெனியில் வந்து விசா கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ தெரியுமா, 6000 ரியால் கேட்குறாங்க கைஸ். ஸோ சொல்லுங்கள், இப்படி இருக்கும்போது 6000 ரியாலுங்கிறது உங்களுக்கு நான் இப்போவே கணக்கு பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா குத்து மதிப்பாக சொல்கிறத விட 6000 ரியால் கேட்குறாங்க. அது எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன செலவுகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். 6000 இன்ட்டு இன்றைக்கி தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா 23.40 கிட்ட போய்ட்டுருக்கு. ஸோ 1,40,000 ஓகேங்களா. ஸோ 1,40,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசாவுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா இக்காமா லைசன்ஸ் மட்டும் தான் அதில் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. 6000 ரியால் நம்ம பே பண்ணணும் கம்பெனிக்கு விசாக்கு. அப்புறம் நீங்கள் அதில் மெடிக்கல் பார்க்கணும், ஸ்டாம்பிங் பார்க்கணும், ஃப்ளைட் டிக்கெட் பார்க்கணும். ஸோ இந்த 3 செலவுகளாக இருக்குது. அப்படி இப்படின்னு உங்களுக்கு ரூ. 2 தொட்டுரும். ரூ. 2 கொடுத்து ஃப்ரெஷ்ஷராக யாராவது இங்கே வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா? அதையும் மீறி நீங்கள் இங்கே வந்தால், ஏன் அப்படின்னா கம்பெனியில் நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் சொல்லி வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 மாதத்துக்கு கேட்காம அடிக்கிறாங்க. அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுது. ஸோ கம்பெனியில் வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அதனால தான் நான் யாரையுமே வந்து வேக்கண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்லி இந்த ஜாப் ரிலேட்டடாக நான் வாய் திறக்க மாட்டேங்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதனால தான். ஸோ இதுவே இங்கே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இக்காமா வேலிடிட்டி நிறையா இருந்தால், உங்கள்கிட்ட சொந்த வண்டி இருந்தால், ஸோ கொஞ்சம் நம்மளே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இப்போ கூட நம்ம ரூம் வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். புது ரூம் எடுத்த பார்க்குறீங்களா? ஓகே, காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ரூமுக்குள்ளே போய்ட்டு. ஓகேவா, ஸோ ஓகேங்க, இதுதான் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜாப் ரிலேட்டடாக இதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ நீங்கள் யோசிங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது. சம்பளம் ரிலேட்டடாக கேட்குறீங்களா, அதையும் சொல்லிடுறேன். புதுசாக நீங்கள் அங்கேருந்து இங்கே வரீங்களே எல்லாத்துக்குமே சேம் சேலரி தான். இங்கேருந்து வர்றவங்களுக்கும் சேம் சேலரி தான். என்ன கீட்டாவில் போனீங்கன்னா கீட்டாவில் வந்து 400 ஆர்டர் ஓட்டி கொடுக்கணும். 2400 சம்பளம் கொடுப்பாங்க. என்ன ப்ரோ 2700 அப்படின்னு கேட்டால் எஸ் 2700 தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் 200 ரூமுக்கும் அண்ட் நெட்டுக்கும் வெட்டிக்கிறாங்க. கால் வருது, புரிஞ்சிச்சா சேலரி டீட்டெயிலாம்? ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டியை விட்டு கீழே இறங்குறேனே, இருட்டு கட்டிக்கிச்சு. ஒரு 3 ஷார்ட்ஸ் எடிட் பண்ணியாச்சு.
நம்ம தலைவர் கிட்ட தான் நிற்கிறாரு. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு பாகிஸ்தான்காரன் இங்கே ரூமுக்கு வெளியே உட்காந்துருந்தான். போட்டானோ முத்துன்னு முத்தி 4000 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே தலைவரை டீ குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றுறீங்களா? சரி ஓகே. என்ன 4000 ரியால் வந்துட்டு பிடிங்கிட்டு போயிட்டாங்களாமே? இங்கே இங்கே எங்கே உட்காந்துருந்தான்? இந்த வண்டிலையா? அந்த செடிக்கிட்டியா? அதான் தனியாக மாட்டினதும் முத்துன்னு முத்திட்டான். ரைட்டு. இங்கே பாருங்கள் பங்காளிங்களாம் ஒரு கூட்டம் நிற்கிது. வாங்க உங்களுக்கு நான் ரூம் டூர் காட்டுறேன். போயிட்டு இந்த டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி என்ஜாய் டீ குடிங்க. இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லோரும் அங்கே கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். அங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறேன் பாருங்கள், நான் வெளியே போனால் அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். அதுக்கு ஒரு பங்காளி என்ன சொல்கிறான், என்னை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் நம்ம கூட ஃப்ரெண்டு மாதிரி. அவன் என்ன சொல்கிறான், சுல்தான் போயிருக்கார் பார்த்துக்காரு, என்னையும் போட்டு தூக்கி போட்டு மிதிப்பாட்டா அப்படின்னு. ஓகே, இதுதான் நம்ம கம்பெனி கொடுத்த ரூம். ஸோ உங்களுக்கு அப்படியே ஓவராலாக ஒரு வைட் ஆங்கிள் எப்படி வச்சு காய்ச்சிட்டா உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டில் 2 கட்டில் 3 கட்டில் 4 கட்டில் 5 கட்டில் மொத்தம் 10 பேர். ஸோ இந்த மாதிரி எல்லா ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 பேராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது இது என்னோடய பெட்டு. ஸோ என்னோடய பெட்டு, என்னோடய ஐட்டம்ஸு. இது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காருல, நம்ம நண்பர், அவரோடது. அவர் வந்து இப்போதைக்கு கீழே தான் படுத்துக்கிறாரு. எங்கள் மேலே கீழேலாம் ஏறிட்டு எனக்கு செட் ஆகாது போகிறோம். இல்லைனா 2 கட்டில் ஃப்ரீயாக தான் இருக்க, ஒரு படுக்கலாம் எங்கே வேணாலும். இது அண்ணனோடது. அப்படியே பக்காவாக போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரா. இந்த பக்கம் முடிஞ்சிச்சா. ஸோ தனியாக கதவு இருக்குது, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அவங்களோட டென்ஷனே இருக்காது. இது வந்து வாஷ்ரூம் நம்ம கம்பெனி கொடுத்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான கிச்சன்ஸு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எங்களோட திங்ஸ் இந்த மூலையில் வச்சுருக்கோம். மீதி எல்லாத்தையும் நடன ரூம்லேருந்து இந்த டேபிள் பார்த்துருப்பீங்க. கொண்டு வந்து நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே செட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்க பாருங்கள் கச்சா முச்சான்னு இப்படி போட்டு வச்சுருக்குறாங்க. பட் ஓகே, என்ன பண்ணுறது. இப்போ வாங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் பக்காவாக வருது. முதல்ல நாங்கள் போய்க்கிறேன். ஒரு பாகிஸ்தானிக்காரன் செடி ஓரமாக மூலையில் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருந்திருக்கான். 4 பேர் சவுதிக்காரங்களாம் யாரும் என்னதுன்னு தெரில. கார்லேருந்து இறங்கி அவனை பயங்கரமாக அடித்து சம்பளம் இப்போ தான் போட்டிருப்பாங்க போல். 4000 ரியால் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டு போயிருக்காங்க. விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு 90,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. என்ன சொல்கிறது, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் இருங்க. ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு அனதர் டே அப்படின்னு தான் இப்போ நம்ம சொல்லியாக வேண்டும். வாங்க போகலாம். ஸோ அடுத்த நாள் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நேற்று நைட்டே நான் முடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் முடியலை. ஏன் அப்படின்னா போய் தூங்கி விட்டேன் நேரத்தோட. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே பட்டு தூங்கியாச்சு. நேற்று சாயந்தரம் போல் நம்ம சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அது வந்து ஒரு 4:30 போல் தான் நம்ம சாப்பிட்டோம். அதனால் நைட்டுக்கும் பசி எடுக்கலை. ஸோ ரூமில் போய் படுத்தோம். மறுபடியும் ஏன்னா 4 மணி, இது 2ஆம் கட்டான் டைம். இதுக்கு மேலே போய் நம்மளால் படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. என்ன பண்ணலாம், தூங்க தான் முடியும். திரும்பி எந்திரிச்சோன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூக்கம் வராது. அப்புறம் 3:30 மணிக்கு நம்ம எப்படி எந்திரிக்கிறது, 3 மணிக்கெலாம் எந்திரிக்கணும், சாரி. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு 7:30 8 அப்படி இப்படின்னு தாக்கு பிடிச்சோம். ஒரு 9 மணி. அதுக்கப்புறம் தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. நமக்கு இதுக்கு மேலே தூக்கம் வரலப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கெலாம் படுத்தாச்சு. அண்டு பசியும் அவ்வளோவா இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து சாப்பாடு ஹோட்டல்லேருந்து எடுத்து வந்திருந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ரூமில் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் இது சாப்பிட்டுங்க, எங்களுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஆனால் வெளியே போனீங்கன்னா ஒரு ஏழு குபுஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. நான் ஒரு வேளை பாதியில் நாங்கள் எந்திரிச்சோன்னா சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி ஓகே அப்படின்னாரு. இப்போ ஒரு 2.5 கிலோமீட்டரில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் 3 மணிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்போ ஏன்டா வீடியோ இப்போ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணி இப்போ வந்து 10 மணி. 4 மணிக்கெலாம் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்டர் ரெடின்னு வந்துருச்சுப்பா, ஆச்சரியமாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து நர்ஜீஸ் போனோம் கைஸ். மறக்காமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் லாங் வீடியோஸ் வரும், ஓகேங்களா. வியூஸ் வந்தால் தான் லாங் வீடியோவே. வியூஸே வரலன்னா 4 ஃபுல்லாக நான் எடுக்கிற வீடியோ கஷ்டப்பட்டு போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எனிவே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் குடுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் நான் இந்த வீடியோவை ரொம்ப பெருசாலாம் கொண்டு போக மாட்டேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் கொண்டு போய் ஃபினிஷிங்கை நம்ம முடிச்சு விட்ருவோம், ஓகேவா. ரொம்ப லென்த்தாலாம் கொண்டு போக மாட்டேன். இந்த விளாகை இதோட முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் விளாக் ஷூட் பண்ணுவேன். மார்னிங்லேருந்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் ஷூட் பண்ணுறேன். பட் நைட் டைமில் நம்மக்கிட்ட லைட் இல்லை, வண்டி மொபைலில் காரில் வந்து ஹோல்டர் இல்லை அப்படின்றதால ஸோ ரொம்ப நேரம்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். பகல் வெளிச்சத்தில் மட்டும் நம்ம விளாக் எடுத்துகிட்டு உங்களுக்காக அந்த நம்ம லாங் வீடியோக்காகவே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி ஷார்ட்ஸ்க்காக, ஷார்ட்ஸை பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க ஷார்ட்ஸ் மட்டுமே தான் விரும்புவாங்க பார்க்குறதுக்கு அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஓகேவா. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம போகலாம். எது எப்படியோ வேலைக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப என்னடா வீடியோ ரொம்ப வெளிச்சமாயிடுச்சோ இல்லை. ஸோ இதில் சேர்ந்ததுலேருந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஹோட்டலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து பக்காவாக குறைச்சாச்சு.
என்ன பண்ணுறது, ஹோட்டலில் சாப்பிட்றது போகிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப குறைச்சாச்சு இப்போ சவுதி அரேபியாவில். ஏன்னா இப்போ மணியை வந்து வாழ்க்கையில் நிறைய அழைச்சிட்டேன். நிறைய 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 நான் கொடுக்கும்போது புரியுதுங்களா, எல்லாம் கொடுக்கும்போது பயங்கரமாக வந்து கொடுத்தான். ஸோ அந்த டைமில் சேவிங்ஸ்னால் என்ன, குடும்பம்னா என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் அந்த பைசாவை. ஸோ இப்போ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற மணி எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். ஆனால் அந்த மணி கிடைப்பனாங்குது இப்போது. ஸோ அதுக்காக இப்போ நிறைய தள்ளு முள்ளுகள்லாம் நடக்க வேண்டியிருக்கு. எனிவே ஸோ பார்த்துக்கலாம் எது எப்படியோ. ஸோ இப்போ நம்ம உள்ளே போவோம். இது வர க்ளவுட் கிச்சனு போய்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இருங்க. அப்பா ஒரு வழியாக கொடுத்துட்டானுங்க. அப்பா எப்பயுமே க்ளவுட் கிச்சன் போனால் ஆர்டரே ரெடி ஆகாது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ என்னடானா நம்ம நேரம் ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு, கண்ணு முன்னாடி டேபிள்லேயே இருக்குது. அதை கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரம். நிறைய டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா நடக்கும். புதுசாக டெலிவரிலாம் இப்போது நீங்கள் ஒர்க்கு ஆல்ரெடி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் கீட்டா பொறுத்த வரைக்கும் இந்த கீட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தா எந்த ஃபுட்டு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, எடுக்க போகிற இடத்துல இருக்கிறது காமனாக எல்லாருமே அதை அனுபவிக்கிறது தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீட்டா பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நேராக கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்களே, லொக்கேஷனுக்கு நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக ரீச் ஆகிட்டோமா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரைவ்டு மர்ச்செண்ட்டு, நான் மர்ச்செண்ட்கிட்ட வந்துட்டேன், அதாவது ஹோட்டலுக்கு நான் வந்துட்டேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கீட்டா பொறுத்த வரைக்கும் அவன் என்ன பண்ண தெரியுமா, வாயை மூடிட்டு இருப்பான். பொருளை எடுத்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் சும்மா இருப்பான், பின்னாடியே ஒரு அப்பீல் போடுவான். நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டேன்னு போட்ட, எனக்கு இப்போ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளை சாவடிப்பான். தேவையில்லாத கேள்விங்கெல்லாம் கேட்பான். இப்போ அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 25 ரியால் ஃபைனு. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 150 மீட்டர் நீ முன்னாடியே டெலிவரி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கஸ்டமர் லொக்கேஷன் இப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அங்கே பின் பண்ணி வச்சுருக்கிறான். ஆனால் அவன் வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு 150 மீட்டர் நீ ஏன் முன்னாடி போய் நீ வந்து கொடுத்த, இந்தா 25 ரியால் உனக்கு பெனாலிட்டி. கஸ்டமர் பின் பண்ணியிருக்கிற இடத்துக்கு தானே நீ போய் கொடுக்கணும். அப்படின்னா இது என்ன ஒம்பு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு 25 ரியால் வச்சு 500 ரூபாய்க்கு மேலே நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே பே பண்ணியிருக்கு. ஒரு 600 ரூபா கிட்ட பே பண்ணியிருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ரொம்ப உஷாராக இருங்க. தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டு நம்ம உயிரை போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க பண்ணாடைங்க. தருதலை விடுங்க, வேறு வழி இல்லை. இதில் நம்ம எதாத்த சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ப்ரெஷர் ஏற்றுறாங்க. அவங்க போகலாம், இப்போ இந்த டெலிவரி போய் கொடுத்துட்டு வருவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். 3வது நாள் இந்த எண்டு பண்ணலாம், இந்த எடிட் பண்ணி முடிக்கலாம், இந்த எண்டு பண்ணலாம், இந்த எடிட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நம்மளுக்கு 3வது நாள் கடந்து போயிடுச்சு ஜெய்ஃபேம். அதனால் இந்த வீடியோ இதோட முடிப்போம். அடுத்தடுத்து லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. டைம் இல்லாதனால என்னால் எடிட் பண்ணி வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. வண்டி வேறு பின்னாடி இடித்ததில் 4 பக்கமும் வண்டி வைப்ரேஷன் சவுண்டு. ஏன்னா இடித்ததில் இன்ஜினுடைய குர்சி கியர்னு சொல்லுவாங்க. இன்ஜினுடைய அந்த சீட்டு, அந்த பிட்டு எதில் அது உட்காருதோ, ரப்பரில் உட்காரும், அந்த ரப்பர் பிஞ்சிக்கிச்சு. கீர் எதில் மெயினாக உட்காருமோ அதோட ரப்பரும் பிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த வைப்ரேஷன் ஸ்டேரிங் வரைக்கும் வருது நமக்கு. இதை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் மணி வந்து கிளைம் ஆன உடனே நம்ம சீக்கிரமாக போட்டுடலாம் ஜிஃபேம். ஓகேவா? அது வரைக்கும் டாடா, பை பை, லவ் யூ ஆல். அடுத்த அப்டேட்டில் நம்ம சந்திக்கலாம். கூடிய சீக்கிரம் லாங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.